அதிகமான அகாடமியிலிருந்து நான் விஜயன். இன்னைக்கு நம்ம ஏப்ரல் 3ஆம் தேதிக்கான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். ஸோ முதல் நியூஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ரெகுலரா நம்முடைய சேனல்ல கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். அதுக்கான பிடிஎஃப்பும் நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட ஆப்ல கரண்ட் அஃபேர்ஸ்க்கான பிடிஎஃப் டெஸ்ட் இது எல்லாமே வரும். நீங்க அங்கே ஃபாலோ பண்ணிக்கலாம். டெலிகிராம்லயும் நான் என்ன பண்றேன், இதோட பிடிஎஃப்பையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி தரேன். அங்கே நீங்க நோட்ஸ் எடுத்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மறக்காம டெலிகிராம்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ முதல் நியூஸ், ஸோ முக்கியமான தினங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ முக்கியமான தினங்கள் என்ன அப்படின்றத செக் பண்ணலாம். ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்குங்க. ஏன்னா நேற்றோட ஏதாச்சும் நேற்று ஒரு விஷயம் வந்திருக்கும். ஸோ அதுக்கான அப்டேட் இன்னைக்கு கிடைச்சிருக்கலாம். அந்த மாதிரி தகவல்கள் தான் இருக்கும். நிறைய சேராது. சில புது புது தகவல்கள் நமக்கு இருக்கும். அதை நோட் பண்ணிக்கலாம். அண்ட் இது எல்லாமே இந்த நியூஸ் பேப்பர், இந்த தமிழ் திசை செய்தித்தாளில் இருந்து அதில் இருக்கக்கூடிய ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே எடுத்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ முக்கியமானது. ஸோ இன்னைக்கு வந்து என்ன முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1952 1952 ஏப்ரல் 3 அப்படின்னு பார்க்கும்போது இந்திய மாநிலங்களவை முதல்ல அமைக்கப்பட்ட நாள். ஓகே, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறது அமைச்சிருக்காங்க. கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டது. ஸோ அதன் பின்னாடி முதல் முறையாக இந்த அது ராஜ்யசபான்னு சொல்றோம் இல்லையா, இந்த ராஜ்யசபா எப்ப கூடுது அப்படின்னு பார்க்கும்போது மேல் சபை முதல் முறையாக கூடியது 1952 மே 3ஆம் தேதி முதல் முறையாக கூட்டப்பட்டது. ஸோ இதுக்கு நமக்கு வந்து பல்டி புக்லேயே இருக்கும். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறத முதல்ல இருந்தது. அதுக்கப்புறம் அதோடைய பெயரை, அதாவது மாநிலங்களவை ராஜ்யசபா அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யறோம் இல்லையா. ஸோ இந்த பெயரை வந்து எப்போ வைக்கிறாங்க அப்படின்னா 23 ஆகஸ்ட் 1954ல இந்த பெயரை மாத்துறாங்க. ஓகேவா? ஸோ 3 விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். 3 முக்கியமான நாள். 1952 ஏப்ரல் 3ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதன் பிறகு வந்து பார்த்தோம் அப்படின்னா 1952 மே 13ஆம் நாள் முதல் முறையாக இந்த மேலவை அப்படிங்கிறது கூட்டப்படுது. அதாவது மாநிலங்களவை, மேலவை, ராஜ்யசபா, ஓகே, இது எல்லாமே ஒண்ணுதான். கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்றது எல்லாமே ஓகே ஒன்னதான் குறிக்குது. ஓகேங்களா? ஸோ 52 மே 13. அதன் பிறகு இதனுடைய பெயர் 23 ஆகஸ்ட் 1954ல கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிற ராஜ்யசபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புது பெயரை வந்து கொண்டு வராங்க. இதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த பெயர் வந்து மாநிலங்களவை வடிவமைத்தவர். முதல் தலைவர் யார் அப்படின்னா, அப்போ யார் வைஸ் பிரசிடண்டா இருப்பாங்களோ அவங்க தான் ராஜ்யசபாவினுடைய தலைவர். வைஸ் பிரசிடண்ட் யாரோ அவங்க தான் ராஜ்யசபாவினுடைய தலைவராகவும் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் இந்த ராஜ்யசபாவினுடைய முதல் தலைவராக இருந்திருப்பாங்க. அதுக்கு பின்னாடி துணை ஜனாதிபதியாக இருந்து இந்திய குடியரசு தலைவராகவும் ஆகியிருப்பாங்க. ஓகே, ஸோ முதல் துணைத் தலைவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்.வி. கிருஷ்ணமூர்த்தி ராவ். இவர் ஏன் தெரிஞ்சுக்கோங்க. முதல் துணைத் தலைவர் யாரு? திரு எஸ்.வி. கிருஷ்ணமூர்த்தி ராவ். இப்ப துணைத் தலைவர் இருக்காங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளவு நாளா இருக்காங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இப்போ துணை ஜனாதிபதி யாரு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்றீங்க. ஓகேவா? 2026 சிறப்பு மாநிலங்களவை தலைவர், அதாவது துணை ஜனாதிபதி. ஓகேவா? ஸோ இவர் என்ன பண்ணிப்பாரு, ஒரு உரை வந்து கொடுத்திருப்பாரு. அதுல 1952ல தொடங்கப்பட்ட இந்த பட்ஜெட் இந்த மாதிரி மீட்டிங்லாம் நடக்குதுல்ல, அப்போ வந்து பேசியிருப்பாரு. ஸோ ஜனநாயகத்தினுடைய மேன்மை மற்றும் மாநிலங்களுடைய குரல் என்ற ஒற்றை இலக்கை நோக்கி உறுதியாக பயணிக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ யார் இதை பேசுனது அப்படிங்கிறத சொல்லுங்க. துணை ஜனாதிபதினா யார் அவர் அப்படின்னு சொல்லுங்க. அடுத்து, ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 3ஆம் தேதி ரொம்ப முக்கியமான நாள் உலக நீர்வாழ் விலங்கு தினம். உலக நீர்வாழ் விலங்கு தினம் அப்படிங்கிறத அனுசரிக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, ஸோ இதுல முக்கியமான விஷயம், ஸோ கடல் வாழ்வியலை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இது இருக்கு. ஓகே, உலக நீர்வாழ் விலங்கு தினம், வேர்ல்டு அக்வாட்டிக் அனிமல் டே. வேர்ல்டு அக்வாட்டிக் அனிமல் டே. நீர்நிலைகளில் வாழக்கூடிய உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த ஒரு தினத்தை அனுசரிக்கிறாங்க. இது ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 3ஆம் தேதி. முதன்மையான நோக்கம் அவற்றினுடைய வாழ்விடங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். 2020ல இருந்து இந்த தினம் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான கருப்பொருளோட இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொருட்களில் இருந்து உயிரினங்களாக. ஓகேவா? ஸோ நீர்வாழ் உயிரினங்களை நாம் பார்க்கும் மற்றும் நடத்தும் முறையை மாற்றுதல். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து சொல்றாங்க. இது வெறும் பாதுகாப்பு அல்ல, வாழ்க்கைக்கான அங்கீகாரம். ஸோ இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, பொருட்களில் இருந்து உயிரினங்களாக. ரைட். அடுத்து, தமிழகத்தினுடைய புதிய தேர்தல் டிஜிபி. ஓகேவா? ஸோ சட்டம் ஒழுங்கு புதிய டிஜிபி. ஓகேங்களா? புதிய டிஜிபி. ஓகேவா? யார் அப்படின்னு பார்க்கும்போது தமிழக காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு புதிய டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோர் இந்திய தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஏன் இந்திய தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டிருக்காங்க, அரசு நியமிக்காதா அப்படின்னு கேட்டா, இப்ப வந்து எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறதுனால எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இவர் வந்து 1992 ஓகே, கோவை குண்டுவெடிப்பு வழக்குல முக்கிய குற்றவாளிகளை கைது செய்யறதுல இவருக்கு பெரும்பங்கு இருக்கு. அவர் தான். சரிங்களா? தேர்தல் நடத்தை விதிகள் அமல்ல இருக்கிறதுனால ஆர்டிகல் 324 மாநில காவல்துறை முழுவதுமாக தேர்தல் ஆணையத்தினுடைய முறைக்கு மாறும். சரிங்களா? அவங்களோட
டெபுடேஷனுக்கு போயிடும். ஸோ அவங்க வந்து சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட உயர் அதிகாரிகளை மாற்றும் முழு அதிகாரமும் யாருக்கு இருக்கு அப்படின்னா தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கு. சரிங்களா? தேர்தல் ஆணையம் செய்வாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா இப்போ ஆட்சியில் இருக்காங்க, பவர்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க தங்களுடைய அதிகாரங்களை பயன்படுத்தி ஏதாவது செய்வாங்க அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எல்லா கட்சிகளுக்கும் ஈக்குவலான ஒரு வாய்ப்பு இருக்கணும். ஓகே. ஸோ அதனால இந்த மாதிரி மாத்துறாங்க. சரிங்களா? ஸோ இந்த தேர்தல் நடத்தை விதிகள் இருக்கும்போது எலெக்ஷன் கமிஷனை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா SVEEP திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம், அதாவது விழிப்புணர்வு திட்டம். சரிங்களா? வாக்களிப்பதனுடைய அவசியம் குறித்து தமிழகம் முழுவதும் 23,616 விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இந்த SVEEP அப்படின்னா சிஸ்டமேட்டிக் ஓட்டர்ஸ் எஜுகேஷன் அண்ட் எலக்டரல் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது தான் ஸ்வீப். ஓகேவா? வாக்களிப்பதனுடைய அவசியம் குறித்து ஒரு விழிப்புணர்வு கொண்டு வருவதற்காக. அடுத்து நேற்று வந்து ஒரு முக்கியமான வழக்கு நடந்தது. அதாவது ஒரு சென்னை உயர்நீதிமன்ற முழு அமர்வு ஃபுல் பெஞ்ச் வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அதாவது அரசு அமைச்சரவை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை வந்து பாத்தீங்க அப்படின்னா குறைக்கிறது சம்பந்தமாக ஒரு இதை வந்து கொடுக்குறாங்க, சஜஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க கவர்னருக்கு. பட் கவர்னர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து அப்ரூவ் பண்ணல. ஸோ இந்த வழக்கு வந்து சென்னை ஹைகோர்ட் நடக்குது, மதுரை ஹைகோர்ட்லயும் நடக்குது. ஓகே. மதுரை ஹைகோர்ட் என்ன சொல்லிருச்சு அப்படின்னா கவர்னர் ஃபாலோ பண்ணது கரெக்ட் அப்படின்னு சொல்லிருச்சு. சென்னை ஹைகோர்ட் இப்போ என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஓகே. ஸோ அரசியலமைப்பு சட்டம் இது எந்த ஆர்டிகல் ரிலேட்டடானதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 161. சரியா? ஸோ ஆளுநருக்கு மன்னிப்பு அளிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு, தண்டனையை குறைக்கலாம். ஓகே. ஸோ அதே மாதிரி நிறுத்தி வைக்கலாம். ஸோ இந்த விஷயங்களை நீங்க வந்து பார்ப்பீங்க இல்லையா? ஸோ மன்னிப்பு அளிக்கக்கூடிய அதிகாரத்தை வழங்கினாலும் இப்போ ஒரு விஷயத்துல இப்போ மாநில ஆளுநர் அமைச்சரவை இருக்கு. ஓகேங்களா? ஸோ மாநில அமைச்சரவை என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு முடிவு எடுத்து இதுக்கான தண்டனையை இல்ல முன்கூட்டியே விடுதலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பரிந்துரையை முடிவு எடுத்து அதை வந்து அமைச்சரவை முடிவு ஆளுநருடைய ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. ஆளுநர் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அமைச்சரவையின் முடிவு என்ன இருக்கோ அதுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். அவரா தன்னிச்சையா வந்து முடிவு எடுக்க முடியாது. அவருக்கு இந்த அதிகாரம் இருந்தாலும் சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னிச்சையாக அவரால் நிராகரிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அமைச்சரவைக்கான முடிவை அவர் மதிக்கணும். சரிங்களா? கண்டிப்பா அதை வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கோர்ட் வந்து அந்த தீர்ப்பை வந்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அதில் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அரசியலமைப்பு சட்டம் மீது ஆர்டிகல் 161 மன்னிப்பதிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு. ஸோ இருந்தாலும் ஓகே தன்னிச்சையாக அவங்க வந்து செயல்பட முடியாது. இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசு அமைச்சரவை என்ன சொல்லுதோ அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து தேசிய நிர்வாகம் தொகுதி மறுசீரமைப்பு டீலிமிட்டேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இதுக்கான ஒரு நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் அப்படிங்கிறது ஏப்ரல் 16ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதாவது 543 இடங்களாக இருக்கக்கூடிய மக்களவை தொகுதியோட எண்ணிக்கையை இப்போ 816 இன்க்ரீஸ் பண்ணலாம். இதுல 33% பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்காக 273 இடங்கள் மகளிருக்கான இடஒதுக்கீடா வந்து கிரியேட் பண்ண போறாங்க. ஆட் பண்ணி பாருங்க 18816 வரும். 273 இடங்கள் வந்து மகளிருக்கு ஒதுக்குறதுக்காக. அதனால ஏற்கனவே இருக்கிறதுல இருந்து கொடுக்காம புதியதாக இடங்கள் ஒதுக்கி அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ இது வந்து என்ன அப்படின்னா 84வது அரசியலமைப்பு திருத்தத்தின்படி 2026க்கு பிறகு தொகுதி மறுசீரமைப்பு ஆணையம் இப்ப மக்கள் தொகை பாப்புலேஷன் சென்சஸ் எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? மக்கள் தொகையின் அடிப்படையில தொகுதிகளை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ இதுல விஷயம் என்ன அப்படின்னா ஏற்கனவே இதை பத்தி நம்ம நேற்று பார்த்திருந்தோம். நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது தென் பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு கம்மியாகும். ஏன்னா நார்த் சைடு பாப்புலேஷன் அதிகமா இருக்கிறதுனால அவங்களுக்கு அதிகமான இடங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அது வந்து ஒரு பிரச்சனையா பார்க்கப்படுது. ஈக்குவலான இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி. சரி பார்க்கலாம். அடுத்து ஹார்மோஸ் ஜலசந்தி இப்ப இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. உலக பொருளாதாரத்தை இயக்கக்கூடிய ஒரு முக்கியமான நீர்வழி டெய்லி பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம நியூஸ்ல சொல்றதுனால நம்ம பார்த்துக்கலாம். இதை பத்தி கண்டிப்பா எக்ஸாம்ஸ்ல எதிர்பார்க்கலாம். இதை பத்தி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. வளைகுடா நாடுகள். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடியது தான் ஹார்மோஸ் ஜலசந்தி. ஸோ இப்போ போர் நடந்துட்டு இருக்கக்கூடியது இதுக்காக தான். அது முதல்ல ஓப்பன்ல தான் இருந்துச்சு. சரி, இது வந்து ஓமன் வளைகுடா. ஸோ இந்த வளைகுடா நாடுகளையும் ஓமன் வளைகுடாவையும் இணைக்கக்கூடிய அந்த குறுகிய நீர்வழி தான் ஸோ உலக கச்சா எண்ணெய் வர்த்தகத்தினுடைய ஒரு முக்கியமான பகுதி. 20% 20% கச்சா எண்ணெய் க்ரூட் ஆயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா விநியோகம் நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியா இருக்கு. ஸோ இது தடைபடுறதுனால ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் பெட்ரோல் டீசல் விலை எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிறது. சரியா? ஓகே. இப்போ 20% விநியோகம் நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான வழித்தடம். ஸோ என்னன்னா அமெரிக்கா இஸ்ரேல் படைகளுக்கும் ஈரான் ராணுவத்துக்கும் இடையே போர் அது வந்து இன்னும் தீவிரமாக தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது ஸ்டாப் ஆகிறதுக்கு இதுவும் இல்லை.
ஒன்று அமெரிக்கா சரணடைஞ்சாதான் ஸ்டாப் பண்ணுன்ற மாதிரி ஈரான்காரன் போயிட்டு இருக்காங்க. ஓகே, இதனுடைய தாக்கம் என்ன அப்படின்னா சரக்கு கப்பல் போக்குவரத்துக்கான இந்த ஹார்மோஸ் ஜலசந்தியை ஈரான் முழுமையாக முடக்கியது. நீங்க வரி கட்டுங்க, இந்த வழியா போகக்கூடிய கப்பல்களுக்கு நீங்க டாக்ஸ் பே பண்ணிட்டு நீங்க கொண்டு போகலாம், ஓகே, சந்தா நீங்க கட்டிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே, அதே மாதிரி இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த உலகளாவிய வர்த்தகத்தை எப்படியாச்சும் மீட்டு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் கேமரூன் தலைமையில 40 நாடுகள் பங்கேற்ற அவசர ஆலோசனை ஒன்று நடத்துறாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாம் எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து பண்றாங்க. இது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, பொருளாதார தாக்கம். ஸோ இப்போ நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த ஹார்மோஸ் அப்படிங்கிறது மூடுறதுனால கச்சா எண்ணெய் அந்த சப்ளை செயின் விநியோக சங்கிலி வந்து பாதிக்குது. ஸோ அதனால நமக்கு வந்து எரிபொருள் கிடைக்கல. எரிபொருள் கிடைக்கலன்னா என்ன ஆகும்? எரிபொருள் வந்து விலை ஏற்றமாகும். இதனால இந்தியாவில் விமான போக்குவரத்திற்கான எரிபொருளோட விலை 8.6% 9% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதனால விமான போக்குவரத்துக்கான கட்டணமும் இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? ஸோ அரசு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல அரசு என்ன பண்ணுது? இப்போ தலையிட்டு நாங்க இப்போ இந்த இஷ்யூ இருக்கிறதுனால ப்ராப்பரா வந்து கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறதுனால அந்த பெட்ரோ கெமிக்கல் பொருட்களுக்கான இறக்குமதி வரியை 30ஆம் தேதி வரைக்கும் ரத்து பண்றோம், ஜூன் 30 வரைக்கும் ரத்து பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஓகே, அதாவது 0% டாக்ஸ் ஜூன் 30 வரைக்கும் நீங்க இறக்குமதி பண்றதுக்கு எந்த வரியும் கிடையாது. ஏன் அப்படின்னா இங்கேயும் வந்து ஆல்ரெடி விலை வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, இன்னும் நமக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா பெரிய பிரச்சனை வரும் அப்படிங்கிறனால இறக்குமதிக்கான வரியை வந்து ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் 0வா மாத்திட்டாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த டிஜிட்டல் பரிவர்த்தனைகள்ல 85% யூபிஐ உள்ளடக்கியது. ஸோ நம்ம பண்ணக்கூடிய ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ல இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்றோம், மொபைல் பேங்கிங் யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ யூபிஐ தான் 85% பேமெண்ட் வந்து யூபிஐ மூலமாக தான் நடக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. யாரு? என்பிசிஐ அப்படிங்கிறது என்னன்னா நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இதோட ஃபுல் ஃபார்ம் கூட கேட்பாங்க. நீங்க எஸ்ஐபிசி ரயில்வே எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளான விஷயங்கள் என்பிசிஐ நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இது உருவாக்கிய இந்தியாவின் பணம் இல்லாத பொருளாதாரம். ஸோ பண பரிவர்த்தனைகள் எல்லாமே யூபிஐ மூலமாக பண்றாங்க. மார்ச்ல மட்டுமே 1344 கோடி பரிவர்த்தனை டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. எவ்வளவு அமௌண்ட்டுக்கு அப்படின்னா 19.78 லட்சம் கோடி. ஓகே, ஒரு மாதத்துல நாம டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம் இந்தியாவில். ஓகேங்களா? ஸோ இந்த யூபிஐயை இந்தியாவில் மட்டும்தான் யூஸ் பண்றோமா அப்படின்னு கேட்டா இன்னும் சில நாடுகள் எல்லாமே யூஸ் பண்றாங்க. எந்தெந்த நாடுகள் அப்படின்னு பாருங்க, இது கொஞ்சம் முக்கியமானது. ஓகே, உலக நாடுகளோட பயன்பாட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ எந்தெந்த நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது பிரான்ஸ், பூட்டான், நேபாளம் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடியது யூஏஇ யூஸ் பண்றாங்க. ஓகே, இலங்கை யூஸ் பண்றாங்க, சிங்கப்பூர், மொரிசியஸ். ஓகே, ஸோ 7 கண்ட்ரிஸ் இப்போ யூபிஐ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிரான்ஸ், பூட்டான், நேபாளம், யுஏஇ, சிங்கப்பூர், இலங்கை, மொரிசியஸ். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்தியாவினுடைய புதிய சாதனை, அதாவது பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி செய்யறது. ஓகேங்களா? ஸோ 38,424 கோடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீச் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் இயரை விட முந்தைய ஆண்டை விட 62% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இதுக்கான அறிவிப்பை கொடுத்திருக்காரு. ஓகே, ரைட். அதாவது அரசும் தனியார் துறையும் சேர்ந்து இந்த சாதனையை பண்ணியிருக்காங்க. தனியார் துறையில இருந்து 45%, பொதுத்துறை நிறுவனங்கள் 54.84% வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஏற்றுமதியை இது பண்ணிருக்காங்க. இதெல்லாமே இந்தியாவில் உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறத ஊக்குவித்ததன் விளைவாக நமக்கு இந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஏற்றுமதி செஞ்சிருக்கோம். சரியா? அடுத்து நாசாவினுடைய ஆர்டமிஸ் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விண்வெளி சாகசம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? என்ன அப்படின்னா நிலவுக்கு மனிதர்களை அனுப்புனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். சரியா? ஸோ 50 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 1971, 72 இந்த அப்பல்லோ விண்கல பயணத்திற்கு பிறகு மறுபடியும் நிலவுக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய ஒரு நாசாவின் வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா 3 விஷயமா. ஏற்கனவே ஆர்டமிஸ் 1, அதாவது மனிதர்கள் இல்லாம ஒரு ஓரியன் விண்கலம், அந்த விண்கலம் மட்டும் என்ன பண்ணுச்சு அப்படின்னா நிலவை சுற்றி வரக்கூடிய ஒரு சோதனை பயணம் நடந்துச்சு. இப்போ ஆர்டமிஸ் 2 இப்ப இருக்கக்கூடியது, இப்ப ஆர்டமிஸ் 2 தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மனிதர்களும் சேர்ந்து போறாங்க. நிலவுல போய் தரையிறங்க மாட்டாங்க. இப்போ அந்த வட்டப்பாதையில போய் சுத்திட்டு அவங்க வந்து நிலவை சுற்றி அப்படியே பூமிக்கு வந்துருவாங்க. சரிங்களா? பிளை பை மிஷன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஆர்டமிஸ் 3ன்னு சொல்லுவாங்க. அதுலதான் என்ன பண்ண போறாங்க? மனிதர்கள் நிலவில தரையிறங்குதல், நீண்ட கால குடியிருப்பு அமைத்தல், இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ எங்கிருந்து என்னைக்கு ஏவுனாங்க அப்படின்னா ஏப்ரல் 1, 2026. இடம் வந்து கென்னடி விண்வெளி மையம், புளோரிடா. ஓகேங்களா? ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதுல வந்து யாரெல்லாம் என்ன பண்ணாங்க பாருங்க. அதாவது பூமியிலிருந்து போயிட்டு
சரியா? நிலவோட சுற்றுப்பாதையில போயிட்டு அப்படியே வந்து திரும்பி வர்றது தான். சரிங்களா? ஃப்ரீ ரிட்டர்ன் ட்ரெஜெக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. பூமியினுடைய ஈர்ப்பு விசையின் காரணமாக தானாக பூமிக்கு திரும்பக்கூடிய ஒரு பாதுகாப்பான பாதை. ஸோ அவங்க வந்து நிலவுல போய் இறங்கலாம் மாட்டாங்க. சுத்திட்டு திரும்பி வந்துருவாங்க. இது 10 டேஸ் பயணம். சரிங்களா? 10 நாள் பயணமாக பூமிக்கும் நிறைய நிலவுக்கும் இடையிலான பயணம் இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 பேர் இருக்காங்க. ஓகே. கெனடியன் ஸ்பேஸ் ஏஜென்சில இருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜெரமி ஹான்சன், நாசாவில இருந்து விக்டர் கிளவர், அதே மாதிரி ரீட் ரிச்மண்ட், கிறிஸ்டியன் கோச் அப்படின்னு சொல்லிட்டு நாசாவில இருந்து, கனடா ஸ்பேஸ் ஏஜென்சில இருந்து ஒருத்தரும் இருக்காங்க. 4 பேர். ஓகேவா? ரைட். ஸோ அடுத்து டென்னிஸ் சன்ஷைன் டபுள் அப்படிங்கிற ஒரு சாதனை. அதாவது இத்தாலியினுடைய முன்னணி டென்னிஸ் வீரர் ஜானி சின்னர் அப்படிங்கிறது இந்தியன் வெல்ஸ், அது மட்டும் இல்லாம மியாமி ஓபன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 தொடர்களையும் அடுத்தடுத்து வின் பண்ணிட்டாங்க. இப்படி அடுத்தடுத்து வின் பண்ணதுனால ஸோ இந்த சாதனையை அவர் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? அதாவது சன்ஷைன் டபுள் சாதனை அப்படின்னு சொல்றாங்க டென்னிஸ்ல. ஓகே, எந்த நாட்டு பிளேயர்? இத்தாலி டென்னிஸ் பிளேயர், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கலை மற்றும் ஆளுமைகள்ல முக்கியமானது ராஜா ரவி வர்மா அவருடைய ஓவியங்கள். அவர் சாதனைனா அவருடைய ஓவியம் இப்ப சாதனைப்படுது. யசோதா மற்றும் கிருஷ்ணனுக்கான ஓவியம் ஏலத்துல 167 கோடிக்கு வந்து விற்பனை பண்ணிட்டாங்க. ஒரு விஷயம். ஸோ அவர் வந்து புகழ்பெற்ற சில ஓவியங்கள் தான் வரைஞ்சவர். சரியா? ஸோ அதை பத்தி சில 2-3 பாயிண்ட்ஸ் கீழே கமெண்ட்ல போடுங்க. ஓகே. பிரேம் நசீர். ஸோ பிரேம் நசீர் வந்து பாத்தீங்கன்னா மலையாள திரையுலகத்தினுடைய முதல் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அதிக படங்கள், திரைப்படங்கள் 720 படங்கள்ல கதாநாயகனா நடிச்சிருக்காரு. ஓகேவா? கின்னஸ் ரெக்கார்டு வந்து பண்ணியிருக்காரு. இவருடைய சிறப்பு பெயர் நித்ய ஹரித நாயகன். சரியா? ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நியூஸ் பேப்பர்ல வந்தது தான். ஓகே, இவ்வளவுதாங்க முக்கியமான தகவல்கள். நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். வித் அடிஷ்னல் டேட்டாவோட நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப்ையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதையும் நீங்கள் ஒரு வாட்டி ரீட் பண்ணி பார்த்துருங்க. இது பார்த்ததுக்கு அது ஒரு வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எம்சிக்யூ செஷன் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இன்னொரு நாள் நம்ம வந்து பார்க்கலாம். அதே மாதிரி டெய்லியும் சில கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு கேட்கறதுல கீழே கமெண்ட்லையும் பண்ணுங்க. ஸோ அதுவுமே ரொம்ப முக்கியம். இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஓகே, ஸோ குரூப் 4க்கான குரூப் 2க்கான புக்ஸ், கிளாஸ் டெஸ்ட் சீரியஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கணும். ஓகே, தேங்க்யூ.